ஹாய் மக்களே! வெல்கம் டு பாஸ் பேபி. என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் மால்தீவ்ஸ்ல டீச்சரா இருக்கேன். இன்னைக்கு நாங்க எங்க ஸ்கூல்ல உள்ள குழந்தைங்கள கூட்டிட்டு பக்கத்து ஐலேண்டுக்கு போறோம். அங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கு. அத காட்டிக் குடுக்கறதுக்காக நாங்க எங்க ஸ்கூல்ல உள்ள கிரேட் 10 குழந்தைங்கள எல்லாம் கூட்டிட்டு அங்க போனோம். அந்த ஐலேண்ட் பேரு உத்தின். இங்க ஒரு நேஷனல் ஹீரோ வாழ்ந்தாராம். ஸோ அவரோட பேலஸ பாக்கத்தான் இங்க வந்திருக்கோம் நாங்க. ஸோ இந்த குழந்தைங்க நம்ம ஊர்ல டூர் போற மாரி இவங்களுக்கு இது ஒரு டூரு. ஸோ நாங்க ஹார்பர்ல இறங்கி ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கூலுக்கு தான் போனோம். அந்த ஐலேண்ட்லயும் ஒரு ஸ்கூல் இருக்கு. எல்லா ஐலேண்ட்லயுமே எங்க ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூலுக்கு போனப்போ எங்களுக்கு வெல்கம் பண்றதுக்காக முதல்ல சின்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க அங்கிருந்து லைனா அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்கறதுக்கு போனோம். அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்கறதுக்கு முதல்ல அங்க போயிட்டு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த குழந்தைங்க அந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பேலஸ விசிட் பண்றதுக்கு போலான்னு நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இந்த ஐலேண்டும் கொஞ்சம் சின்ன ஐலேண்டு தான். ரொம்ப டெவலப் எல்லாம் ஆகல. ரோடே கிடையாது இந்த ஐலேண்ட்ல. எங்க ஐலேண்ட்ல கூட ரோடு இருக்கு. இந்த ஐலேண்ட்ல ரோடு இல்ல. ஆனா இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கிறனால இங்க நெறைய விசிட்டர்ஸ் விசிட் பண்ணுவாங்க. பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல இருந்தெல்லாம் இங்க வருவாங்க. இந்த ஐலேண்ட விசிட் பண்ணி இத பார்க்கறதுக்காக வருவாங்க. மெயினா இவங்க சப்ஜெக்ட் ஹிஸ்டரி படிக்கும்போது இது ரொம்பவே இவங்களுக்கு முக்கியமா இருக்கும். இதுதான் அந்த பேலஸ். உத்தீம் பேலஸ். இங்க தான் அவங்க நேஷனல் ஹீரோ வாழ்ந்தாரு. ஆக்சுவலா இது அவங்க போர்ச்சுகீஸ் காலத்துல இந்த போர்ச்சுகீஸ் மக்களை எதிர்த்து இவரு விடுதலைக்கு வேண்டி நல்ல போராடின ஒருத்தர். அதனால இவர் நேஷனல் ஹீரோவா இவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் அவர் தங்கியிருந்த பேலஸ். அவரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும். ஸோ அந்த பெருமை இந்த ஐலேண்டுக்கார மக்களுக்கு உண்டு. அத சூப்பராவே மெயின்டெயின் பண்ணி கொண்டு வராங்க. இத பார்க்கும்போது நம்ம ஊர்ல உள்ள தக்கலையில அந்த பத்மநாபபுரம் பேலஸ் ஒண்ணு இருக்கு. அத பார்த்த மாரி இருக்கு. அத விட ரொம்ப 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 சின்னது தான் இது. பட் ஸ்டில் அந்த ஒரு பழைய காலத்து டச் இதுல இருக்கு. இவங்க எல்லாமே அந்த ஓல வச்சு மொடஞ்ச கூரை, பழைய மரம். அ இது விசிட்டர்ஸ் ரூம். இந்த விசிட்டர்ஸ் ரூம் ஃபுல்லும் மரத்துல தான் வச்சிருக்காங்க. அப்புறம் ஓல. நம்ம தென்னை மரத்து ஓலை. அதில தான் ஓலை மொடஞ்சு, கூரை மொடஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்க சிம்பிளா இருக்கு. ஆனா ஒரு இவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும், இங்க உள்ள மக்களுக்கு. ஏன்னா தீவுகள்ல வாழும்போது, அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்போஷர் இவங்களுக்கு இருக்காது. ஸோ இவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ நாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, வெளிய வந்தோம். ஆனா அன்னைக்கு நல்ல வெயிலு. நல்ல வெயிலுன்னா, நல்ல கொளுத்துன வெயிலு. ஆனா, அதையும் பொருட்படுத்தாத இந்த குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த அழக பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் அப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்க இந்த இடத்துல. குழந்தைங்கள பேட்ச் பை பேட்ச்சா தான் உள்ள அனுப்ப முடியும். ஏன்னா சின்ன ரூமு. பேலஸ்க்கு உள்ள எங்கள வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கு வெளிய உள்ள விசிட்டர்ஸ் ரூமு, அது இதெல்லாம் தான் நான் வீடியோ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. எனக்கு நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் நெறைய டைம் விசிட் பண்ணியிருக்கேன். ஒரு 6, 7 தடவ நான் வந்துட்டேன் இந்த ஐலேண்டுக்கு. இந்த குழந்தைங்கள கூட்டிட்டு வரும்போதெல்லாம் நான் வருவேன் கூட, இவங்க கூட. அ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும். ஒரு ஐலேண்ட் பார்த்த மாரி இருக்கும். அ ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நீங்களும் வந்தா இதெல்லாம் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நாங்க அந்த பேலஸ முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். அது ஒரு சிமெட்ரி ஏரியா. இங்க தான் அவரோட அந்த ராஜ பரம்பரையில உள்ளவங்கள அடக்கம் பண்ணாங்களாம். ஸோ அந்த குடும்பத்த அடக்கம் பண்ண இடம் இது. அதனால இதையும் நாங்க பார்த்தோம். இங்கே ஒரு பிரேயருக்கான ஒரு மாஸ்க் இருக்கு. கூடவே இந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடங்களும் இருக்கு. ஸோ இங்கேயும் நாங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஒரு நல்ல வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் குழந்தைங்கள கூட சேர்ந்து ஜாலியா ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுத்துட்டு, நாங்க இங்கேருந்து நடந்து இனி திரும்ப ஸ்கூலுக்கு போனோம். இங்க வண்டிகள் பெருசா இல்ல. நடவண்டி தான். நடந்து தான் போணும் எல்லா இடத்துக்கும். அ உண்மையிலே இந்த ஸ்கூல் எங்கள நல்லாவே வெல்கம் பண்ணாங்க. அதுக்கு எந்த குறையும் இல்ல. ஏன்னா மதியம் நாங்க அங்க சாப்பிட போம்போது எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்ச சாப்பாடு சான்ஸே இல்ல. 2, 3 வெரைட்டி சிக்கன் இருந்தது. அ அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனல் ஃபுட்டும் வச்சிருந்தாங்க. அதான் ஹைலைட்டு. ட்ரெடிஷனல் ஃபுட்டுன்னா, அ இவங்களோட அந்த கர்தியா, ரிஹாக்குர்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வச்சிருந்தாங்க. நூடுல்ஸு, சாலட்டு, ஸ்பெகட்டி இதான் கர்தியா. இது வெறும் மீன போட்டு காய்ச்சி தண்ணிய ஊத்தி குடிப்பாங்க. கூடவே உள்ளி, இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாங்க அது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. நான் நல்லாவே சாப்பிட்டேன். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆனா, அந்த மதிய வெயிலு காலையில ஒரு 8 மணிக்கு போனோம். மதியம் ஒரு 2 மணிக்கு கிளம்பி திரும்பி வந்தோம். வெயிலு நல்லா கொளுத்திடுச்சு. ஆனாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அ திரும்பவும் போட் ஏறி நாங்க பேக் டூ எங்க ஐலேண்டுக்கு வரோம். எங்க ஐலேண்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க பேரன்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருவோம். ஏன்னா, ஒரு 20 நிமிஷத்துல அங்க வந்துருவோம்.
எங்க ஐலேண்ட்லேருந்து அந்த ஐலேண்ட் 20 நிமிஷம் டிராவல் டைம் தான். ஸோ 20 மினிட்ஸ் நாங்க வந்துருவோம். அத இன்ஃபார்ம் பண்ணிட்டா, நாங்க வந்து சேரும்போது பேரண்ட்ஸ் வந்து ரெடியா காத்திருப்பாங்க, குழந்தைகள கூட்டு போறதுக்கு. எங்க ஐலேண்ட்ல கூட நெறைய காரு, பைக் எல்லாம் உண்டு. ஆனா அந்த ஐலேண்ட்ல பெருசா நான் கார், பைக் எதுவும் பார்க்கல. ஆனா ஐலேண்ட் அழகா இருந்துச்சு. இதான் எங்க ஐலேண்டு. நாங்க வந்து சேர்ந்துட்டோம். பார்க்கவே அழகா இருக்குல்ல. இதான் எங்க ஹார்பர், ஐலேண்ட் ஹார்பர். மதிய டைம் பார்க்கும்போது அந்த தண்ணியும் அதுவும் செம்ம அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்க மால்தீவ்ஸ் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணும்போது இந்த அழகெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். டாட்டா பை பை, see you. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மால்தீவ்ஸ் வந்து வேற வேற வீடியோ எல்லாம் பார்க்க முடியும்.